நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். குரு பெயர்ச்சி 2024-25 மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்னா, இப்போ தான் 8லிருந்து சனி பகவான் 9க்கு போனார். இப்போ அதுக்குள்ளே குரு விரயஸ்தானத்திலா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதை நீங்கள் ரொம்பவே பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் தான் குரு இருக்கார். பட் அவருடைய பார்வை பலம் உங்களுடைய அனைத்து நெகட்டிவிட்டியும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குறார். ஸோ எப்பயுமே பாசிட்டிவிட்டி வந்தாலும் வரலன்னாலும் நெகட்டிவ் வராமல் இருந்தால் போதும் இல்லைங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி காணும் வகையில் விரயம் பண்ணியாவது நிம்மதி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த குரு இருக்கார். சரி, அந்த விரயம் எப்படி இருக்கும்? கல்யாணம் விரயம் தானே, கல்யாண செலவெல்லாம் விரயம் தானே, கல்யாணத்துக்காக கடன் வாங்குவீங்க தானே, அதே மாதிரி இடம் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் கடன் வாங்குவீங்க தானே. ஆனால் அது விரயம்னு எடுத்துக்கிறதா? அதுக்கு பேர் தான் சுப விரயம். ஸோ சுப விரயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் திருமணத்தின் மூலியமா, நிலம் மூலியமா, அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஃபீஸ் கொடுத்து உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிக்கக்கூடிய வகையில் எல்லாமே ஏதோ செலவு செஞ்சு அந்த செலவினால் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இந்த குரு பெயர்ச்சி இருக்கு. அந்த குரு உங்களுடைய 4ஆம் வீடு, உங்களுடைய 6ஆம் வீடு, உங்களுடைய 8ஆம் வீடை பார்க்குறாரு. அப்பா, உங்களை விட உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு யோகங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே சமாதானம் பேசுவாங்க. சரிப்பா, விட்டுட்டு போகலாம்ப்பா அப்படின்னு அவங்களே பேசி சுமூகமாக உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். இதை விட ஒரு யோகம் வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். படிப்பு வராதவங்களுக்கு கூட இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சர் ஓகேங்க, நீங்கள் எனக்கு ஃபீஸ் மட்டும் கொடுங்க, சாயங்காலம் நான் ஸ்பெஷல் டியூஷனாக எடுக்கலாம், எனக்கு ஆனால் டபுள் ஃபீஸ் வேணும், நான் 10 குழந்தைங்களுக்கு எடுக்கிற அளவுக்கு இந்த குழந்தைய எப்படியாவது நான் முன்னேறி கொண்டு வரணும்னு என்னமோ என்னுடைய இன்னர் மைண்டு சொல்லுது. பட் எனக்கு கண்டிப்பாக ஃபீஸ் மட்டும் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் தான் கவலைப்படுவீங்க. செல்ஃப் அட்டென்ஷன் கிடைக்குது, உங்கள் குழந்தைய கொண்டு வந்தே தீருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் ஃபீஸை பற்றி கவலைப்பட மாட்டீங்க இல்லையா? அப்படித்தான் நீங்கள் அபரிவிதமாக இதை வரவேற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடன் இதை போய் அடைப்பீங்களா அப்படின்ற இருப்பீங்க. ஆனால் அது எப்படியோ உங்களுக்கு அடைச்சிடுவீங்க. 12ஆம் வீடு சம்மந்தப்படும் போதே ஃபாரின் அப்ராட் ஆன்லைன் ஜாபு, ஆன்லைன் சிட்டிசன்ஷிப், உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, இதெல்லாம் சுமூகமாக உங்களுக்கு நடந்துடும். அப்போ யாருக்கெல்லாம் சுற்றுலா பயணம் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் விசா கிடைக்கும். நீங்கள் ஜாப் சம்மந்தமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஜாப் ரெடியாக இருக்குப்பா ஆனால் விசா கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா, அதனால் இங்கே உட்காந்துட்ருக்கேன், 1 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய விமோச்சனம். ஸோ நீங்கள் எதை ட்ரை பண்ணாலுமே தூரதேச பயணத்தினால் உங்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி ஏற்படும். அகெயின் பார்த்தீங்கன்னா, இப்போ விசாக்கு பணம் கட்டணும் தானே, அது சுபவிரியம் தானே, அதனுடைய விரயத்தினால் உங்களுக்கு அதீத அப்லிஃப்ட்மெண்ட். எப்படி அந்த குழந்தை நல்லா படித்து மார்க் வாங்கும்போது லைஃப் லாங் நல்ல அப்லிஃப்ட்மெண்ட்டோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். இப்போ பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி போகும்னா, உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வரும். ஆனால் அவ்வளோ ஆர்டர்ஸை பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு மிஷினரியில் க்ரோஸ் டுகெதர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீணாகாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் 10 டைம்ஸ் ப்ராஃபிட் த்ரூ அவுட் லைஃப் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஸ்தான பலத்துலேயே இவ்வளோ ப்ளஸ்ஸு. அடுத்தது பாருங்கள், உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் சூப்பராக மாறும். உங்களுடைய ஐடியாஸ்னால உங்கள் அம்மானுடைய ஆரோக்கியம் மேம்படும். அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள், அம்மா வழி வரக்கூடிய சொத்துக்கள், இதெல்லாம் நிறைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பழைய வண்டி பார்த்து
10 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன்ப்பா, இனி ஒன்றுமே பண்ண முடியாது, ரிப்பேர் மேலே பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதை விற்றுட்டு புது வண்டி வாகன யோகம் நிறைய காத்துட்ருக்கு. நீங்கள் போய் இவ்வளோ பெரிய வண்டி வாங்கிட்டீங்களா, அட அப்படின்ற அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ நீங்கள் சுகமாக இருக்கிறதுக்கு அவர் வழி பண்ணுவார் இல்லையா? ஸோ அந்த சுகமாக நீங்கள் இருந்து பல விஷயங்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன்டா, பணம் வந்துச்சுடா, ஆனால் பிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ ப்ராஜெக்டும் வந்துச்சு, ஜாலியாக பண்ணேன்டா, சூப்பராக பண்ணேன்டா, ஹாப்பியாக பண்ணேன்டா, சுகமாக பண்ணேன்டா அப்படின்னு இப்போ ஃபாரினுக்கு நிறைய பேர் போகிறதுன்றது முக்கியம் இல்லை, அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்களோ அப்படின்ற எண்ணம் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா? ஏன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமான பேர் அப்ராட் போயாச்சு. அப்போ அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நேச்சர் படியும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்களே சமைச்சு நீங்களே எல்லாம் பண்ணி யாருமே இல்லாமல் அந்த லோன்லினஸ் அது எல்லாம் இருந்து என்னடா பண்ண போகிறான்னு இப்போ நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால அங்கே போய் இதை விட சூப்பராக இருப்பீங்க, இதை விட சந்தோஷமாக இருப்பீங்க. என்னடா இப்படிப்பட்ட இடத்துக்கு போய் இவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னா, ஆமாண்டா அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் சந்தோஷமான சுகத்தின் அடிப்படையில் இப்போ இருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அங்கே நெகட்டிவிட்டி எது இருந்தாலுமே அது உங்களுக்கு மட்டும் பாசிட்டிவாகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு படிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே நீங்கள் போய் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுடைய அக்காமடேஷன் மட்டும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். பிலீவ் மீ ஆர் நாட், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் போனேம்மா எல்லாம் ஒரு பெட்டில் கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் ஒரு கார்னர் ரூம் கொடுத்தாங்க, அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு அந்த நெகட்டிவிட்டியும் போய் ஆட்டோமேட்டிக்காக சுகமாக வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். அதே மாதிரி எந்த சண்டை சச்சரவு எதுவாக இருந்தாலும் 8ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால அந்த சண்டை சச்சரவு முடியறது மட்டும் இல்லாமல் திடீர் யோகங்களும் வரும். 8 அப்படின்னா எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது மனைவி மூலியமாக, அதாவது கணவன்னா மனைவி, மனைவினா கணவன் மூலியமாக, உங்களுடைய ஸ்பௌஸ் மூலியமாக உங்களுக்கு பல விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி யாருடைய மிதுன ராசி வீட்டில் பிரச்சனைகள் இருக்கோ, அதாவது சத்ருக்கள், புரியாத புதிர், எந்த ஒரு விஷயமும் தெரியலை, நீண்ட நாட்கள் இழுபறியாக இருக்குது, என்ன சொல்லி இந்த சால்வ் பண்ணுறதுன்னு புரியலன்றவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் வீடு 8ஆம் வீடு குரு பார்க்கறதுனாலையும் 4ஆம் வீடு அதை முடித்து நீங்கள் சுகமாக இருக்கணுன்றதுக்காகவே உங்களுக்காகவே உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி அந்த சொல்யூஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்சைட்டில் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போகிறாங்க, ஆனால் அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நல்ல வாழ்க்கை, ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஒரு உண்மையான திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேலும் தங்கம் வாங்குவீங்க, தங்கம் உங்கள் வீட்டில் சேரும். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும், குருவை பார்க்கக்கூடிய கிரகங்கள், குரு பார்க்கக்கூடிய கிரகங்கள், குருவோடு இருக்கக்கூடிய கிரகங்கள், இதெல்லாம் மட்டும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்ததுன்னா அதை போக்குறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். குரு ஸ்தலங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ராகவேந்திரர், சங்கராச்சாரியார், பாபா அண்ட் மேலும் திருச்செந்தூர், குருனுடைய திட்டை, இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி, யாரை வேணாலும் நீங்கள் போய் பார்க்க மஞ்சள் கலருக்கு நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சுபமான சந்தோஷமான சூழலில் நீங்கள் வாழ போகிறீங்க. என்ஜாய் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.